வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம சொரக்காய் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா, நம்ம கிராமத்துலலாம் டக்குன்னு ஒரு தோட்டத்தில் போவாங்க, சொரக்காவை பறிப்பாங்க. வேர்க்கடலை ஆல்ரெடி வீட்லேயே இருக்கும். அதை வறுத்து போட்டு பொரியல் பண்ணிவிடுவாங்க. 5 நிமிஷத்தில் அந்த பொரியல் ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சொரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: சொரக்காய் பாருங்கள், அது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பூண்டு ஒரு 6 பல்லு கிட்ட வச்சுருக்கேன், வேர்க்கடலை 50 கிராம், காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சொரக்காய் பொரியலுக்கு இந்த சொரக்காய் போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் கூட அளவு இல்லாமல் ஒரு தண்ணி, ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே நமக்கு தண்ணி வரும். இப்போ இதை இப்படி மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் வரட்டும். இந்த சொரக்காய் பொரியலுக்கு இந்த காஞ்ச மிளகாய், அடுத்து இந்த வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சொரக்காய் ப்ரெஷர் வந்துடுச்சு. இதை இறக்கிட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். இந்த எண்ணெயில் இந்த பூண்டை போட்டுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். இப்போ இந்த சொரக்காவை இந்த தண்ணியோடவே இதில் போட்டுருங்க. இந்த சொரக்காய்க்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த சொரக்காய் ஃபுல்லாக தண்ணி வற்றிடணும். அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்து ஸ்டைலில் எங்கள் பாட்டியோட கைப்பக்குவம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த தோட்டத்தில் சொரக்காயெலாம் காய்ச்சினதுன்னா அதை பறிச்சுட்டு இந்த மாதிரி வெறும் பொரியலாகவே பண்ணி வெறுமனவே சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு வச்சுக்காமல் அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரியே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொடி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.